வெற்றிவேல் முருகா துணை. ஒருத்தரோட லைஃப்பில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா, 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி உறவுகளாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் நம்ம பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக விடணுங்க. அந்த வார்த்தையை விட்டுட்டு திரும்ப போய் அவங்கக்கிட்ட தெரியாமல் பேசிட்டேங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்க. வார்த்தைகளால் நம்ம போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு மனசில் கவலைப்பட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவங்க வார்த்தைகளால் சொல்லுவாங்க மன்னிச்சிட்டேங்கன்னு. ஆனால் மனதில் ஏற்பட்ட அந்த காயம், அந்த வலி, அந்த வடு மாதிரி அவங்க மனசில் பதிஞ்சுக்கிட்டே தான் இருந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர என்றைக்குமே அழியாது. ஸோ என்றைக்குமே ஒருத்தரை பேசும்போது தரம் தாழ்த்தி இழிவான வார்த்தைகளை சொல்லி அவங்க மனசில் ஒரு வடு மாதிரி ஏற்படுற ஒரு வார்த்தைகளை பேசாதீங்க. பேசிட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அதாவது ஒரு மனிதர் ரொம்ப பசியில் இருக்கான், பசி அவனுக்கு அடங்கினதுக்கப்புறம் நம்ம போய் பந்தி போட்டு பரிமாறுறதுல எந்த ஒரு பிரயோஜனமாவது அதில் இருக்குதாங்க? அது மாதிரி தான் ஒரு வார்த்தையை ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு திரும்ப போய் நம்ம 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுதே நின்று நிதானமாக யோசித்து வார்த்தைகளை விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க.